இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ரொம்ப சாப்பிடாத, அதிகமாக சாப்பிடாத, நிறைய சாப்பிடாத, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஓவர் இட். டோன்ட் ஓவர் இட். ஓவர் இட்னா அதிகம் சாப்பிட்றது தான். எனக்காக காத்திரு, கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுறியா, எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக காத்திரேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. வெயிட்னா காத்திரு, ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்திரு, வெயிட் ஃபார் மீ. அவள் கோபமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவகிட்ட பேசாத, அவள் இப்போ கோபமாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறத ஷீ இஸ் ஆங்க்ரி. ஷீ இஸ் ஆங்க்ரி. ஆங்க்ரினா கோபம், ஷீ இஸ்னா அவள். எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஆங்க்ரி அப்படின்னா கோபம், ஹங்க்ரி அப்படின்னா பசி. எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாராச்சும் ஏதாச்சும் பேசும்போது அவனை அவனை கொஞ்சம் கூப்பிடு அப்படின்லாம் சொல்கிறத கால் ஹிம். கால் ஹிம். ஹிம்னா அவன், ஹர்னா அவள். கால் ஹிம், அவனை கூப்பிடு. எந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வீடியோஸ். திரும்பி போ அப்படின்னு சொல்கிறத திரும்ப போ, எதுக்கு திருப்பி வந்த, திரும்ப போ அப்படின்னு சொல்கிறத கோ பேக். கோ பேக் அப்படின்னா திரும்பி போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, நான் எழுதினேன். நான் அதை ரைட் பண்ணேன். ரைட் தான் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. எழுதினேன் அப்படிங்கிறத பாஸ்ட். ஸோ ரோட். ஐ ரோட். நான் எழுதினேன். ஐ ரோட். நான் தெளிவாக இருக்கிறேனா. நான் தெளிவாக தான் இருக்கேனா, நான் ஏதோ வளர்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் தெளிவாக தான் பேசுகிறேனா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தெரிஞ்சால் ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். am I clear? am I clear? நான் தெளிவாக தான் இருக்கேனா அப்படிங்கிற மீனிங். பொய் சொல்கிறத எப்படி சொல்லலாம்? பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் லை. லைனா பொய், டோன்ட்னா சொல்லாத. டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். இப்போது செய்யுங்க. ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்போ செய்யுங்க, இப்போ உடனடியாக செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, இப்போது செய்யுங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்போது அப்படின்னா டூ இட், சாரி நவ். செய்யுங்க அப்படிங்கிறது டூ இட். டூ இட் நவ். இப்போது செய்யுங்க. ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா போக வேண்டியதில்லை, நீ ஒன்றும் மஸ்ட் இல்லை அங்கே அட்டன் பண்ணணுங்கிறது இல்லை, பட் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறத நோ நீட் டு கோ. நோ நீட் டு கோ. அங்கே ஒன்றும் போக வேண்டியதில்லை, போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது மீனிங். இது உபயோகமற்றது, இது யூஸ்லெஸ், யூஸ்ஃபுல்லே இல்லை, இதுலேருந்து ஒரு யூஸும் இல்லை அப்படிலாம் சொல்கிறத இதில் பாதி ஆன்சர் நானே சொல்லிட்டேன். யூஸ்லெஸ் அப்படின்னா உபயோகமற்றது. இது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட்டுன்னு சொல்லலாம். இட் யூஸ்லெஸ். இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னா உபயோகமற்றது, இது உபயோகமற்றது அப்படிங்கிற மீனிங். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களோட முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வெற்றி ஈஸியாக வராது, தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையிங்னா முயற்சி செய்கிறது, கீப்னா விடாமல் தொடர்ச்சியாக செய். தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் கீப். கீப் ட்ரையிங் அப்படின்னா தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இரு, ஒரு விஷயத்தில் மாட்டிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? எச்சரிக்கை அப்படிங்கிறத இங்கிலீஷில் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம். பி அப்படின்னா இருங்கள். பி அலர்ட்னா எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அண்ட் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் மெத்தட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.